வணக்கம் and welcome to the show ஷோரில். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே எக்ஸலென்ட்டா போயிட்டு இருக்க படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ் தான் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாரம் கொஞ்சம் ஸ்பெஷலா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 25 நாட்கள் கடந்தும் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க ஒரு படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ் தான் மீட் பண்ண போறோம். படம் ரிலீஸ் ஆகி 25 டேஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான படமான பாகுபலி படம் ரிலீஸ் ஆகி அதை பத்தின டாக் ரொம்பவே எக்ஸலென்ட்டா போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்திலயுமே இந்த படம் அந்த படத்தோட சேர்ந்து ஒரு போட்டி போடுதுன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், 8 தோட்டாக்கள் படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ் தான் நம்ம மீட் பண்ண போறோம். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பயம் இருக்கும். அதை தாண்டி 25 நாட்களை தொடப்போது உங்க படம். எல்லாருமே ரொம்பவே அமேசிங்கான பாராட்டுக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதற்காக புதியுகம் சார்பா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஏன்னா தமிழ் சினிமால இப்படிப்பட்ட படங்கள் வரும்போதுதான் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக காத்துட்டு இருக்குன்ற விஷயம் எல்லாருக்குமே புலப்படுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். முதல் கேள்வி வந்துட்டு டைரக்டர் உங்ககிட்ட தான். 8 தோட்டாக்கள் இந்த பேர் காரணம் என்ன? ஒரு 8 கேரக்டர்ஸ் அந்த 8 தோட்டாக்களால பாதிக்கப்படுறாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஐடியா. இன்னும் சொல்லணும்னா அந்த 8 தோட்டாக்கள்லையுமே அந்த மூர்த்தின்ற கேரக்டர் வந்து வளர்ந்துகிட்டே போகும், முதல் தோட்டாவுக்கும் அடுத்த தோட்டாவுக்கும். ஸோ அந்த மூர்த்தின்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையில இந்த 8 தோட்டாக்கள் என்ன பண்ணுது அப்படின்றது அந்த படத்துடைய கதை. ஓகே, அண்ட் தென் எம்.எஸ். பாஸ்கர் சார், நிறைய வருடங்களா உங்களை பார்த்துட்டு இருக்கோம். டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்ல உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி இந்த படத்துல நீங்க ஸ்பெஷலா அவர் நிறைய விஷயங்களை பாராட்டி இருக்கீங்க அப்படின்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம செயினும் நீங்க கிஃப்ட் பண்ணிருக்கீங்க நாங்க கேள்விப்பட்டோம். இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவதுமா பாராட்டி இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து அது பாராட்டித்தான் ஆகணும். சில பேர் சில விஷயங்களை செய்கின்ற பொழுது அதில் உண்மை இருக்கின்ற பட்சத்தில் அதை மனம் திறந்து பாராட்டுவதுதான் வந்து ஒரு, அதாவது பழைய பாடல் ஒன்று இருக்கு, நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமுறுவர்னு. அதாவது ஒரு வித்தை தெரிந்தவர் நிச்சயமாக வந்து நேசிப்பார். அப்படிங்கும்பொழுது அதுக்கு வயசு இது இல்லை. ரெண்டாவது, செயின் போட்டது அது ஒரு பெரிய மேட்டரே இல்லையே. அது என் புள்ள வந்து இப்போ நான் படிச்சுட்டேன், எனக்கு பாஸ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு அவர் வந்து எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தருவீங்க, உனக்கு என்னையா வேணும்னு என் பையன் ஆதித்யன் கிட்ட நீங்கள் பைக் வாங்கி கொடுங்கன்னாரு. சரின்ட்டு பைக் வாங்கி கொடுத்தேன். இந்த புள்ள எதுவுமே கேட்கல. இருந்தாலும் எனக்கு ஒரு அப்பனாக நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஒரு தகப்பனுக்கு மகன் தந்தை காற்றும் உதவி அவர் பண்ணியிருக்கிறார். அப்ப தந்தை மகன் காற்றும் உதவியாக நான் இதை செய்ய வேண்டும். இது உதவின்னு கிடையாது, என் உள்ளத்தின் அடிமனதில் இருந்த ஒரு ஆசை, ஒரு மகனுக்கு நான் அளித்த அன்பளிப்பு, அவ்வளவுதான். ஓகே, வண்டர்ஃபுல்லா சொல்லிட்டாரு. ஒரு டைரக்டரா பார்க்காம உங்களை ஒரு பையனா பார்த்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இது ஒரு வண்டர்ஃபுல்லான மூமெண்டா இருக்கும். சோ அவர் வந்துட்டு உங்களை பாராட்டும் போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? பிகாஸ் நீங்க பிலிம் ப்ராசஸ்ல இருக்கும் போதும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நிறைய விஷயங்கள் உங்களை பாராட்டி சொல்லியிருப்பாரு. அப்ப உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்ததா? ஐயா ஆமா, உண்மையை சொல்லணும்னா ஷூட்டிங் நான் முதல்ல சாரை பார்த்து கதை சொல்ல போனேன். இப்ப நான் இன்டர்வியூன்றத சார்னு சொல்றேன். அவர் சாருன்னு சொன்னோன்னே இனிமேல் என்ன அப்பான்னு கூப்பிடுப்பா, சார் எல்லாம் வேணாம் அப்படின்னு. நாங்க முழு ஷூட்டிங்லயும் அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். நான் இதை இப்ப கூட அப்பா இது இப்படி போயிட்டு இருக்குங்கப்பா, படம் இப்படி போயிட்டு இருக்கா அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு அதனால எனக்கு வந்து எனக்கு ஒரு பையனா நினைச்சு நான் அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு அப்பா பையன் ஒரு உறவை கிரியேட் பண்ணிருக்குன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கேமராமேன் தினேஷ் கிட்ட பேசியே ஆகணும். இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி கமிட் ஆனீங்க சார்? இந்த படம் வந்துட்டு இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் கீர்த்திவாசன் இருக்காரு. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவர் வந்து ஸ்ரீகிட்ட என்னோட ஒரு ஆட் வந்து ப்ளே பண்ணி காட்டினாரு. ஸோ அதை பார்த்துட்டு ஸ்ரீக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி வந்தது உள்ள. ஓகே ஃபைன். பொதுவாக ஒரு ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணும்போதும் சரி, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போதும் படத்தோட கதையை எலாபரேட்டா சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் ஸ்டோரியை சொன்னீங்க? இந்த கதை வந்து இந்த தயாரிப்பாளர்கள் கிட்ட தான் நான் முதல்ல சொன்ன கதை. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ வெற்றி வந்து எனக்கு ஒரு 6 மாதமா பழக்கம். அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு வேற சில கதைகளை வச்சு இப்போ தயாரிப்பாளர்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் சொன்னார், ஒரு கதை இருந்தா சொல்லுங்க. ஆனா நான் ஒரு அறிமுக நடிகருக்கு ஒரு கதை பண்ணணும் போது நான் வெற்றியை மனசுல வச்சுக்கிட்டே இந்த கதை பண்ணேன். அதனாலேயே தான் இந்த கதையில வந்து வெற்றி, பாஸ்கர் சார், நாசர் சார் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்டான கேரக்டர்களா இருக்கும். அப்படி பண்ண கதை தான் இது. முதல்ல இதை தயாரிப்பாளர்கள்ட்ட சொன்ன உடனே நான் வேற ஒரு கதையும் ஐடியா சொன்னேன். அவங்க அதை வச்சு நம்ம வேலைகளை ஆரம்பிக்கலாம், ஷூட்டிங் போலாம்னாங்க. நான் தான் ஒரு 2 மாசம் டைம் வாங்கிட்டு இந்த கதையை எழுதினேன். இந்த கதையை சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மறுநாளே வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். எம்.எஸ். பாஸ்கர் சார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கதை சொல்லும் போது எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு? இந்த 8 தோட்டாக்கள்ல நிச்சயமா நம்ம நடிச்சே ஆகணும்ன்ற ஒரு இன்ஸ்டிங் எப்ப தோணுச்சு? இது ஒரு பழைய ஒரு சேயிங் இருக்கு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். எல்லா சாதத்தையும் எடுத்து நசுக்கி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு. இப்போ சொல்லும் பொழுது தம்பி வந்து சொன்னாப்புல, அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போகுது,
அதில் 8 தோட்டா இருக்கு. இந்த 8 தோட்டா வெடிக்குது. எந்தெந்த கேரக்டர்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்றது தான் கதை. இந்த 8 தோட்டாவும் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது. ரைட் பான், உங்கள் கேரக்டர் வந்து வேண்டாம், இது போகிறோம், அவ்வளோதான் மேட்டர். எல்லாத்தையும் நீ சொல்லு, டீட்டெயிலாக சொல்லு, கதையை ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து சொல்லு, ஸ்கிரிப்டை வீட்டுக்கு அனுப்பு, ஒன்லைன் அனுப்பு, அதெல்லாம் இல்லை. நீ அதை கூட தீர்மானிக்க தெரியலன்னா அப்புறம் நான் இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லியாச்சு, ரைட் பான். இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய விஷயம், என்ன உங்கள் பையனா நினச்சி நீங்கள் எனக்காக இதை பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீ கணேஷ் கேட்கும் பொழுது, எனக்கு என் மகன் ஆதித்யன் வந்து எங்கிட்ட வந்து அப்பா நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், இதில் நீங்கள் எனக்காக நடித்து தரணும் அப்படின்னு கேட்டால் நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதே போன்ற ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. இப்போ இவரும் என் பிள்ளை தான், ஷூட்டிங்கில் நிறைய சண்டை போட்டோம், அதெல்லாம் வேற விஷயம். அது ஆரோக்கியமான ஒரு போக்கு. அவருடைய தொழில் அவர் கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்பார், என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்பேன். இப்போ தம்பி வந்து அவருடைய இதில் எனக்கு இப்படி ஷார்ட் இப்படி எதிர்பார்த்த மாதிரி வரணும் அப்படிம்பார். இந்த போட்டியும் இந்த சச்சரவும் ஒரு சின்ன ஒரு இதுவும் அந்த ஆர்கியூமெண்ட்டும் இருந்ததுனால தான் படம் இந்த அளவுக்கு சிறப்பாக வந்தது. அதே மாதிரி அந்த ஒரு ஷாட், ஒரே ஷாட் ஆக்ட் பண்ணியிருப்பேன். அது தம்பி கூட சொன்னாப்புல, அப்பா பெரிய லெங்க் டைலாக் பாரு, ஜனங்க அதை வெறுத்து எந்திரிச்சு போனாங்கன்னா நான் பேரை மாற்றிக்கிறேன். ஒரே ஷாட் நீ எடு, பிடிக்கலன்னா மறுபடியும் மாற்றி எடு. ஒரே ஷாட் அந்த ஒய்ஃபை பற்றி பேசுறது. அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரர் வந்து இந்த மாதிரி ஒரு நக்சலைட்டை பிடிக்கிறதுக்கு போனோன்னு கூட அதெல்லாம் சொல்றதும் ஒரே ஷாட் தான். அதுக்கு அடுத்தது ஃபீலிங்காக பேசுறது இந்த ஒரே ஷாட்டு. இதை எடுத்துட்டு பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டாப்புல, அப்பா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குப்பா, என்னோ மாதிரி இருக்குன்னு. அதுதான் அப்படியே விட்டுரு. ஓகே, அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குற அந்த ஷாட் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஷாட்டை பத்தி தம்பி சொல்லிட்டு. ஓகே, நிச்சயமா சொல்லி ஆகணும் சார். வர அந்த ஷாட்டை பத்தி ரொம்ப டீடைலா பேசுவீங்கன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயமா எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. படத்துல வர அந்த ஹோட்டல் சீன், அது உண்மையில அந்த படத்துல அந்த ரொம்ப ஒரு குரூஷியலா ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர சீனு. அந்த சீன்ல தான் பாஸ்கர் சாரோட அந்த கேரக்டர் அதோடைய மேக்ஸிமம் இடத்துக்கு போகும். அது வரைக்கும் இவரை வந்து ஆடியன்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் நல்லவரா கெட்டவரான்னு. அந்த ஒரே சீன்ல ஆடியன்ஸோட மொத்த பார்வையுமே மாறிடும். அதை ஸ்கிரிப்ட்ல எழுதும் போதே அதை நாங்கள் பாஸ்கர் சார் தான் நடிக்கணும்னு மனசுல வச்சுட்டு எழுதணும். அந்த சீன் எழுதும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அந்த சீன் எழுதும் போதே அழுதுட்டேன். அந்த கதையை நம்மளை அப்படி கூட்டிட்டு போகுது. பாஸ்கர் சார் இந்த அவரை விட்டா இந்த சீனை, இந்த கதையை வேற யாருமே பண்ண முடியாதுன்ற பயமே எனக்கு அந்த சீன் எழுதுன அப்புறம் தான் வந்துச்சு. அதே மாதிரி நான் ஷூட்டிங் அன்னைக்கு பாஸ்கர் சார் கிட்ட அந்த சீனை கொடுக்குறேன். ஃபுல்லா படிச்சுட்டு, எப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை எடுக்கும்போது ரொம்ப 3 பேருமே வந்து நான் இது இப்படி பண்றேன், பாஸ்கர் சார் இது லென்த்தியான ஷாட்ல பண்ணுவோம், பாஸ்கர் சார் அவரோட முழு இன்வால்மெண்ட்ல இது நடிக்கிறாங்க, தினேஷ் ஒரு பக்கம் கேமரால ஒரு சின்ன விஷயம் கூட தவறாயிடக்கூடாதுன்னு எங்களுக்கு இந்த படத்திலேயே எனக்கு மெமரபிள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட ஞாபகம் இருக்கும்னா இந்த சீனை ஷூட் பண்ண அந்த இது. ஓகே, நிச்சயமா அவர் சொல்லும் போது எந்த அளவுக்கு பதட்டமா இருந்திருப்பாரு அந்த சீன் எடுக்கும் போதுன்றது தெரியுது. பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவர் தயாரா இருக்காரு, நான் ஃபுல் லென்த் நடிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஃப்ரெஷரா நீங்க கொஞ்சம் நர்வஸா இருந்திருப்பீங்கன்றது புரியுது. ஆஸ் அ கேமராமேன் உங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அந்த சீன் எடுக்கும் போது? அந்த சீன்ல எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் படத்துல ஃபுல்லா வந்துட்டு ஹேண்டில்ட் அவுட் பண்ணியிருப்பேன் அந்த மூமெண்ட்ஸ்க்காக, யதார்த்தமா இருக்கணும்னு. ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த இடத்துல இருந்து கேமரா அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் அண்ட் ட்ராலி ஷாட்ஸு, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் தான், ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாதுன்னு. இந்த சீனை படித்தோன்னா எனக்கு இது எப்படி ஷார்ட் டிவிஷன் பண்ணணும்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா எதுக்கு நான் ஒரு கேமரா வந்துட்டு ஒரு டூலாக தான் இருக்கணும், ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், அதை மீறி வந்துட்டு அது நடிச்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு 2 இடத்துல தான் நான் ட்ராக் ஷாட் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த 2 இடம் மட்டும் ட்ராக் ஆகும், அவர் ஃபீல் பண்ணி அந்த எமோஷன் போகிற ஷாட் ட்ராக் ஆகும், இன்னொரு இது ட்ராக் பேக் ஆகும், திருப்பி ஒரு ட்ராக் ஆகும். இந்த 3 தான். இதை டிசைட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அங்கே போய் தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். அதை ஒரு 1/2 hour டைம் எடுத்துருச்சு அந்த டிசைடிங் ஃபேக்டரு. ஸோ அதுக்கப்புறம் அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் நடிச்சுக்கிட்டே இருந்தார். நான் ஸ்டே வந்துட்டு நான் சொல்கிறேன்னு, அது கட் பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா எடிட்டில் எங்கே கட் ஆகணும்னு ஓரளவுக்கு எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நான் கட் சொல்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் கட் சொல்ல, ட்ராக் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. சார் அப்புறம் தினேஷ் என்ன அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. எல்லாருமே எனக்கு கத்துறாங்க தினேஷ் தினேஷ். நான் அப்படியே வியூ பண்ற பார்த்துட்டே இருந்தேன், நான் நடிக்கிறத பார்த்து வியந்து போயிட்டியா அப்படின்னு. முடிஞ்ச யூனிட்டே கிளாப் பண்ணாங்க. இல்ல சீன் பாக்கும்போது தியேட்டர்ஸ்லயே ஒரு பெரிய அப்ளாஸ், எல்லாரும் அந்த சீனை உணர்ச்சி பார்த்தாங்கன்றது தான் உண்மையான விஷயம். என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கமா ஜெனரலாவே நான் சொல்றேன், அதாவது நடிப்பை பார்த்து மெய் மறந்து அப்படி இருந்தேன்
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரைட், ஓகே, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அது நல்லா நடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த சீன் அந்த மாதிரி. அதை நான் நல்லா நடிக்கலைன்னாக்கா இன்னொருவருடைய குழந்தையை நான் கொல்ற மாதிரி. அதை செய்யக்கூடாது இல்லையா? அந்த குழந்தையை சிறப்பா அதை தூக்கி கொஞ்சணும். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறது. சோ சீன் அழகா இருந்துச்சு, டைலாக் அழகா இருந்துச்சு, அது இன்னும் மெருகூட்டி இருக்காரு எம்.எஸ். பாஸ்கர் சார்ன்றதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். அதே நாசர் சாரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். நான் ஒரு இன்டர்வியூல கூட பார்த்திருந்தேன். நாசர் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிச்சயமா எம்.எஸ். பாஸ்கருக்கு இதுக்காக அவார்ட் கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவர் உங்க நிறைய விஷயங்கள்ல புகழ்ந்திருப்பாரு. சோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நாசர் சார் வந்து இந்த படத்துல பாஸ்கர் சாருக்கு ஒரு 20-25 டேஸ் ஷூட். நாசர் சாருக்கு எங்களுக்கு டேட்டுகள்லாம் இல்லாம ஒரு 10 நாள்ல எடுத்தோம் நாசர் சாரோட சீன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அவரு அவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளவு வருடம் அனுபவம் உள்ள ஒருத்தர். அவர் எங்களுக்காக ஒரு நாளைக்கு 4-5 சீனெல்லாம் எடுப்போம் நாசர் சார் இருக்கும்போது. அவர் ரொம்ப பொறுமையா இது பண்ணி நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி நாசர் சார் வந்து இந்த ஹோட்டல் சீனை வந்து டப்பிங்ல வந்து அந்த ஒரு சீன் இருக்காமே, பாஸ்கர் சார் என்கிட்ட சொன்னாரு, அது என்ன சீனுன்னு போட்டு காட்டுங்கன்னாரு. போட்டு பார்த்தாரு. ஒரு 10 நிமிஷம் சீன் எதுவுமே சொல்லல, அமைதியா போயிட்டாரு. நான் ஐயோ நாசர் சார் என்ன நினைக்கிறாரு தெரியலையே, அவர் பிடிச்சிச்சா பிடிக்கலையான்னு தெரியல. ஆனா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல அவ்வளவு பேரும் இருக்கும்போது சொன்னாரு, அந்த ஒரு ஷாட்டுக்காக பாஸ்கர் சாருக்கு தேசிய விருது கிடைக்கணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கே எங்க படம் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்தது நாசர் சார் சொன்னதுல இருந்துதான். ஓகே ஃபைன் சார். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு 2 லைன்ல பாராட்டினாப்ல. நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். நாங்க டப்பிங் காலத்துல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நண்பனா உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன்டா, ஒரு நடிகனா உன்னை பார்த்து நான் பொறாமப்படுறேன்டா. ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையே போதும், நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையோட ஆழம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெளிவா புரியுது. இன்னொரு விஷயம், நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல சில சண்டைகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷர் டைரக்ட் பண்றாரு. சோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த ஃப்ரெஷர்ங்கிறதுக்காக இல்ல, ஓகே, நான் வேற ஒரு ஐடியா வச்சிருப்பேன், இந்த இடத்துல இப்படி பேசலாமே அப்படின்ட்டு. மகனுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அந்த இடத்துல வந்து அப்பா இப்படி பண்றாங்களே, இது நம்முடைய கதைக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவருடைய ஒரு கருத்து, வேற ஒரு கோணத்துல அவர் பார்ப்பாரு. இவருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இங்க இருந்து பேசிட்டு இப்படி மூவ் பண்ணி போறாங்களே, அந்த இடத்துல நம்ம கேமராவை மூவ் பண்ணா நல்லா இருக்காதே, அது அப்படியே இருந்தா தானே நல்லா இருக்கும். இவருடைய கோணத்துல தான் இருக்கும். அது ஒரு மானிட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து இதுக்கு இந்த லென்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு அவர் லென்ஸை மாத்துவார். அது அவருடைய தொழில் அக்கறை. அப்ப நான் சொல்லுவேன், இதை முதல்லயே நீங்க பண்ணலாம் இல்லையா, நான் இந்த மூடு நான் அங்க போகும்போது இப்ப வந்து மாத்துறீங்களே, எனக்கு அது இதாவது. அப்ப இவர் வந்து இல்லப்பா இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் தானே ஒழிய அப்படியே சண்டை என்ன சட்டையை பிடிச்சிக்கிட்டா நின்னோம் அதெல்லாம் கிடையாது. அவர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. எப்பயுமே ஃப்ரெஷர்னு சொன்னா ஃப்ரெஷர்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க ஒரு ஃப்ரெஷர்ன்றது உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்துச்சு? நாசர் சார் ஒரு பக்கம், எம்.எஸ். பாஸ்கர் சார் ஒரு பக்கம், அந்த ஹேண்டிலிங் எப்படி இருந்துச்சு? அதை தாண்டி நிறைய புது கேரக்டர்ஸும் இருக்காங்க, ஒரு ஃப்ரெஷரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ அந்த ஹேண்டிலிங் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது? அதுதான் கேட்டே ஆகணும். எனக்கு இங்க நான் புதுயுகம்ல பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நாங்க முதல் நாள் ஷூட் இங்க புதுயுகம் ஆபீஸ்க்கு கீழே தான் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, தமிழ் புத்தாண்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க புதுயுகம்ல இருந்து இங்க ஒரு அடுத்து இப்ப 25வது நாளுக்கு இங்க உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி முதல் நாள் ஷூட் எல்லாம் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் ரொம்ப புதுசா முதல் தடவை நடிக்கிறவங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் பாஸ்கர் சார், நாசர் சார்னு சொல்லிட்டு. ஸோ நடிப்புன்னா ஒரு புதுமுகமா இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறோம், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி வாங்குறோம், ரெண்டையுமே கத்துக்க முடிஞ்சிச்சு இது. அதே மாதிரி நான் பாஸ்கர் சாரோட சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அது ரொம்ப ஒரு பதட்டமா இருக்கும் எங்களுக்கு. பாஸ்கர் சாரோட ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா பாஸ்கர் சார் கூட அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கும். நாசர் சார்னா எங்களுக்கு ஒரு பயம். அவரும் எங்களை ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபசர் மாதிரி ஹேண்டில் பண்ணுவாரு. திட்டுவாரு ஏதாவது தப்பு பண்ணா, இதுக்குதான் மானிட்டர் பார்த்துருக்கணும், நீங்க பாருங்க ஓடி வேஸ்ட் ஆயிருச்சு அப்படி திட்டுவாரு. சோ அப்படி வரும். நிறைய உரிமையான திட்டாதான் வேஸ்ட் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஆமா, ஓகே. அண்ட் தென் ஃப்ரெஷர்ஸ் அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா வந்துட்டு எம்.எஸ். பாஸ்கர் சார் பார்த்து, நாசர் சார் பார்த்து இது மாதிரியான ஆக்டிங் மெத்தட் அவங்களும் கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க சொன்ன விஷயம் என்னவா
இருக்கும்? இல்ல வெற்றி வந்து வெற்றிக்கு நாங்க வந்து வெற்றி ரொம்ப இந்த படத்துக்காக கோஆபரேட் பண்ணாரு. உண்மையில அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப சட்டிலா நடிச்சிருக்காரு. அது ஆடியன்ஸா பாக்குறவங்களுக்கு கூட ரொம்ப எளிமையா நடிச்சிருக்கான்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு வெற்றி. நாங்க ரிஹர்சல் ஒரு மாசம் ரிஹர்சல் பண்ணோம் ஷூட்டிங்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து வெற்றிலாம் வந்து பாஸ்கர் சாரோட வர காம்பினேஷன் சீனுக்குலாம் வந்து அவரு ஒரு 2 நாள் டயலாக் பேப்பர் வச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா பாஸ்கர் சார் ஸ்பாட்ல ஒரு டேக்ல பண்ணிடுவாங்க, நம்மளால டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அபர்ணா வந்து அவங்க மலையாளத்துல ரொம்ப நல்ல நடிகை. அவங்க மகேஷ் பிரதிகாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் தெரியாதுன்றதாலேயே அவங்களுக்கு அது ஒரு இது பிரச்சனை. அவங்க வந்து டயலாக் எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டு முன்னாடி நாளே ரெடி பண்ணிட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ உண்மையில எங்க எல்லாருக்குமே ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தோட. டெடிகேஷனோட ஒர்க் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. எக்ஸலண்டா அதோட பிரதிபலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே கேமராமேன் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்டே ஆகணும். இது மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்னு இருக்கும்போது கேமரா ஆங்கிள்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ படத்தோட ஒன்றி போகணும். அதுக்காக நீங்க என்னென்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? இல்ல ஹோம் ஒர்க் பெருசா எதுவும் பண்ணல. நான் ஒரு 5 நாள்ல தான் ஸ்கிரிப்ட் படிச்சேன். ஸோ அந்த 5 நாள்ல படிச்சோடனே எனக்கு விஷுவல் எப்படி இருக்கணும் இந்த படத்துக்குன்னு ரொம்ப ரொம்ப டிசைட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் ஸ்ரீகிட்ட வந்து கேட்டேன். ஸ்ரீக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வேவ்லென்த் என்னன்னா, அவருக்கு பார்க்குற படங்கள்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நான் பார்க்குற படங்கள் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. இன்னொன்று என்கிட்ட ஒன்று அவர் வந்துட்டு பர்சனலாக சொன்னார், எனக்கு இந்த கிரைன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேமரா. ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ரொம்ப நீங்கள் ஒரு சிங்கிள் கிரைன்ஸ் கூட பார்க்க முடியாத ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸோ ஆனால் நாங்கள் இந்த படத்தில் வந்துட்டு பழைய கேமரா தான் சூஸ் பண்ணோம். ஆரி கிளாசிக் வெர்ஷன் அலெக்ஸாவில். ஸோ அது எனக்கு சில என்னோட இப்போ மெட்ராஸ் முரளி சார், எஸ்ஆர் கதிர் சார் இவங்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க, இது நல்ல சாய்ஸ் ஆக்சுவலாக இந்த கதைக்கு, இது இந்த கேமரா நீங்கள் சூஸ் பண்ணது நல்ல சாய்ஸ்னு. ஸோ நான் எம்எஸ் பாஸ்கர் சாரோட போர்ஷன் ஃபுல்லாகவே நான் டிசைட் பண்ணிட்டேன், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று எந்த ஒரு நொடியில் கூட ஆடியன்ஸ் வந்துட்டு கேமரா கான்சியஸ் வந்துடக்கூடாது. பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேமராவை, அதுக்கப்புறம் என்ன ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கதையை விட்டுட்டு. ஸோ அந்த மெருகேற்றணும் கதைக்கு அது என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ எனக்கு நிறைய ரிவ்யூஸில் எல்லாருமே வந்துட்டு எனக்கு அந்த ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, டேரக்டர் விஷனாக இருந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுதான் நான் நம்புகிறேன் சினிமோட்டோகிராஃபராக. ஸோ அது இதில் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் சாரோட போர்ஷன் ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி ஷார்ட் டிவிஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நாசர் சார் பார்த்தீங்கன்னா, நாசர் சாரோட போர்ஷன் ரொம்ப போல்டாகவே இருப்பார். இன்னொன்று டிபெண்ட் பண்ணி எந்த ஷார்ட்ஸ்லையும் இருக்க முடியாது, ரிவர்ஸ் ஷாட்லேயே அவர் நல்ல போல்டாக இருப்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் சத்யா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், ஸோ அவரோட ட்ராவலுமே கொஞ்சம் அவரோட ட்ராவல் மட்டும் விறுவிறுப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். அதெல்லாம் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி முதல் பாராட்டு இல்லைன்னா யார்கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டு ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு உங்களுக்கு? நிறைய பேர் பாராட்டினாங்க எங்களுக்கு இந்த படம். மிகப்பெரிய நிறுவனமே ரஜினி சார் எங்களை ஃபோன் பண்ணி படம் பிடிச்சிருக்குன்னு பாராட்டினதுதான். நாங்க நிறைய பேர் பாராட்டு இருந்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், அதே மாதிரி முகம் தெரியாத நிறைய பேர் படம் பார்த்துட்டு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார்னு கை கொடுத்துட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே படம் எல்லாருக்கும் பிடிச்சி இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு மெயில் வருது, ரஜினி சார் படம் பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அப்படியே நாங்க அன்னைக்கு அனுப்பி ரஜினி சார் படம்லாம் அனுப்பிட்டு நைட்டெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ரஜினி சார் படம் பார்த்துட்டு இருப்பாரு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. காலையில பார்த்தா போன் வருது, பாஸ்கர் சார் சொன்னாங்க, இப்பதான்ப்பா ரஜினி சார் பேசினாரு, அடுத்து உனக்கு பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் போன் பண்ணி, எக்ஸ்ட்ராடினரி படம், என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிளே, பாஸ்கர் சார் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணணும்னு சார வாழ்த்துறேன் அப்படி பேசினாரு. அப்ப பாஸ்கர் சார் கிட்ட பேசியிருந்தாங்க ரஜினி சார். அது என்ன நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நாங்க இப்போ தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வந்தது. என் பொண்ணு தான் போன் எடுத்து, நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். போன் ஒன் பண்ணி, அப்ப ரஜினி அங்கிள் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறாங்க, கொடுமா அப்படின்ட்டு வாங்கினோன்னா உங்க பிஏ தான் பேசினாங்க, சார் பேசணுன்றாங்கன்னா கொடுங்க அப்படின்னு. அண்ணா என்ன ஒரே ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா கிட்ட ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்கன்னா, அவங்க நினைச்சிட்டாங்கன்னா உடனே அந்த நடிகருக்கு ஃபோன் போடுன்றாங்க. அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு எல்லோரையும் பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க ரஜினி அண்ணா. எங்க கமல் அண்ணாவும் அப்படித்தான். நல்லா நடிக்கிறவர்கள் யாராவது எங்கேயாவது இருந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்படிதான் அதை ஞாபகத்தில் வச்சுப்பாங்களோ தெரியாது. அந்த படத்தில் அந்த நடிகர் நடிச்சார், அவரை கூப்பிடு இந்த கேரக்டருக்கு அப்படின்றவாரு. அந்த மாதிரி இவங்க 2 பேருமே பெரிய இமயங்கள். அவங்க எல்லாருமே அப்படித்தான், உடனே ஃபோன் பண்ணுவாங்க ரஜினி அண்ணா.
ஃபோன் பண்ணி பாஸ்கர் 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 அண்ணா வணக்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப படம் பார்த்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க பாஸ்கர், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தம்பி சீனு ராமசாமி அவர்களுடைய தர்மதுரை படம் பார்த்துட்டும் விகடன் ஃபங்க்ஷனில் வந்து நான் போய் பார்த்தோன்னா பாஸ்கர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்ட்டு இருந்தேன், நாளைக்கு காலையில் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீங்கள் இன்றைக்கி வந்துட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். சீனு ராமசாமி தம்பிக்கிட்ட கேட்டிருக்காரு, எப்படி இந்த கேரக்டருக்கு நீங்கள் பாஸ்கரை செலக்ட் பண்ணீங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி நாசர் என்கிட்ட சொன்னாப்புல ஃபோன் பண்ணிவிட்டு, டேய் என்னடா நீ இப்படி பண்ணுற, அதாவது உனக்கு வந்து உன்னை பார்த்தாக்க வந்து என்னுடைய நண்பன் என்னுடைய மச்சான் MS பாஸ்கர் அப்படின்னே தெரியலையடா, ஒரு ஊர் காவல்காரன் தானடா தெரிஞ்சான் என் கண்ணுக்கு அப்படின்னு பாராட்டினாப்புல. அந்த மாதிரி அண்ணா அவர்கள் வந்து உடனே ஃபோன் பண்ணி பாராட்டிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டிட்டு பிரமாதமாக அந்த பையன் சின்ன பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கான் பாஸ்கர், அந்த பையன் நம்பரும் ஒரு ப்ரொடியூசர் நம்பரும் எனக்கு கொடுங்க நான் பேசுகிறேன்ட்டு உடனே 2 பேர்ட்டையும் பேசிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பாராட்டுக்கள். அண்ணா கமல் அண்ணா இன்னும் பார்க்கல, அவங்க வந்து இந்த விஸ்வரூபம் 2 வேலையில் கொஞ்சம் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் சீக்கிரமாக அண்ணா கிட்ட பேசி ஒரு டைம் வாங்கி அவங்களையும் பார்க்க சொல்லிட்டு அவங்களும் பார்த்து பாராட்டியாச்சு அப்படின்னாக்க எங்கள் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை பார்த்த உடனே பாராட்டுறதுன்றது ஒரு அருமையான விஷயம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி டக்குன்னு உடனே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு யங்ஸ்டர் வளர்ந்துட்டு வராங்கன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்கும். சோ ஆஸ் ரஜினி சார் பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க அப்படி யாராவது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோட பாராட்டு ஏதாவது மறக்க முடியாத பாராட்டு இருக்கா? நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து. நான் முக்கியமான ஒரு பாராட்டு என்ன பாக்குறேன்னா, இந்த படத்தோட சவுண்ட் இன்ஜினியர் ஐயப்பன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் 5.1 சவுண்ட் மிக்ஸ் பண்றாரு அந்த படத்துக்கு. ஒரு நாள் சொன்னாரு, சார் நான் வந்து முதல்ல இந்த சீனை பாக்குறேன் சார், எல்லா சத்தமும் இருக்கு, ரொம்ப பைலட்ல இருக்கிற எல்லா சத்தமும் இருக்கு, அப்படியே அந்த ஹோட்டல் சீன்ல பாஸ்கர் சார் பேசுற சீனை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டேன் சார். நான் இத்தனைக்கும் நான் இங்கே தான் இந்த ஸ்டூடியோவில் தான் வருஷ கணக்காக இருக்கேன். ரொம்ப அனுபவம் உள்ள இன்ஜினியர் ஐயப்பன் சார். நான் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன், இந்த சீனை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த சீனை மிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறைய தோண ஆரம்பிச்சிருச்சு சார், நம்ம மனைவியை ஒழுங்காக நடத்துகிறோமா, ஒருவேளை நாளைக்கு அவங்க இல்லைன்னா நான் வாழ்க்கையில் என்ன ஆவேன், அதுவே நான் இல்லைன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் நேற்று கிளம்பி போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய இந்த படம் எடுத்ததுக்கான தேவை, இந்த படத்துக்கான ஒரு முழுமையான வெற்றின்னு சொல்லலாம். எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை இந்த படத்தோட ஒன்றி போய் பாக்குறதுதான் ஒரு முறையான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்துட்டு இவ்வளவு ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பல பேர் பாராட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு பிரஷர் கொடுத்த மாதிரி இல்லையா? அடுத்த படம் இதோட எக்ஸலண்டா பண்ணணும், இதோட ஒரு ஊன்றுதல் அந்த அடுத்த படத்துக்கும் டிராவல் ஆகும் கண்டிப்பா. சோ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. அடுத்து அதர்வா கூட ஒரு படம் பண்றேன், அதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி அது பயமா பொறுப்பான்னு தெரியல எனக்கு. ஆனா உண்மையில நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதும்போது எழுதுவேன், நமக்கு தெரிஞ்சதை எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்னன்னா ஆடியன்ஸ் வந்து நம்பி வருவாங்க, அவங்கள ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு ஒரு பயமும் பொறுப்பும் வந்திருக்கு. MS பாஸ்கர் சாரோட நடிப்புக்கு தீனி போட்ட படம்னு இது சொல்லலாம். பிகாஸ் MS பாஸ்கர் சார் அப்படி சொன்னா ஜென்ரலா நார்மலான ஆடியன்ஸ்க்கு நல்ல காமெடி பண்ணுவார்பா அப்படின்றது தோணும். அதை தாண்டி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிருக்காரு, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்றது. அதை தாண்டி இந்த படத்துல வந்துட்டு MS பாஸ்கர் சார் நடிக்கிறாங்களா, இந்த படத்துல வேற ஏதாவது விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்தை தொடர்ந்து வர பல படங்கள்ல இருக்கும். சோ இந்த படத்துக்கு அடுத்து நீங்க வேற என்ன படத்தெல்லாம் கமிட் ஆயிருக்கீங்க? எனக்கு பயம் அதிகம் இப்ப. ஏன்னாக்க இதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ஏடாவுடமான கேரக்டர் நான் போய் நடிக்க முடியாது இல்லையா? ஒரு சீன் 2 சீன் நான் நடிச்சிருந்தால் கூட அதுல ஏதாவது ஒரு பெக்யூலியரா ஏதாவது இருக்கா, நியூஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரின்ற கேரக்டரா பார்த்து தான் நான் ஒத்துக்கணும். எப்பவுமே அப்படிதான். இதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு சூது கவும்னு ஒரு படம் நேர்மையான அரசியல்வாதியா நடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 10 படம் நேர்மையான அரசியல்வாதியாவே கூப்பிட்டாங்க. வேணாங்க எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காதுங்க. இல்ல அப்படி இல்லை சார், நல்ல கேரக்டர். என்ன நல்ல கேரக்டர் சொல்லு, நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி, அதை தான் பண்ணிருக்கேன் சூது கோவம்ல. அப்புறம் மறுபடியும் இதுலயும் அதே பண்ணணும்னா என்ன, அதுல பண்ணதை விட வித்தியாசமா இல்லை. அது வந்து சார் அது வந்துன்ற இல்லை, அது இது வந்து வரமாட்டேங்குதே, அப்புறம் நான் என்னத்துக்கு அதை போய் பண்ணணும். அப்போ இனிமேல் இந்த மாதிரி வந்து நான் ஒரு கேரக்டர் பண்றேன்னா இப்ப இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நீ வந்து சுடுற எல்லாரையும் நான் சுட மாட்டேன், ஆனால் பாவம். அது எனக்கு வித்தியாசமா இருக்கணும். ஒரு படம் நீங்க இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் எடுத்துங்க, அதே மாதிரி நீங்க அரிமா நம்பி எடுத்துங்க, தெய்வ திருமகள் எடுத்துங்க, மொழி எடுத்துங்க, பயணம் எடுத்துங்க, அதுக்கப்புறமா வந்து அழகியத்தி எடுத்துங்க, அடுத்து பிருந்தாவனம் ராதாமோகன் சார். அதுல ஒரு லூயிஸ்னு ஒரு கேரக்டர் பண்றேன்.
ஸோ அவரே எழுதும்போது இந்த ஒரு கேரக்டர் ரைட், இதில் அது ஒரு ப்ரொஃபஸர் இப்படி பண்ணிட்டாரு, அடுத்தது ஃபாதர் இப்படி பண்ணிட்டாரு, அது வேண்டாம் ரைட்டு, இது லூயிஸு அண்ணாச்சி, இப்படி யோசிச்சு அந்த சிமிலாரிட்டி இல்லாமல் பார்த்துப்பார். அது மாதிரி தான் நான் பிள்ளைகிட்ட நான் சொன்னப்பா, அடுத்த படம் அப்பாவை கூப்பிடுறதா இருந்தால் தயவுசெய்து இந்த சிமிலாரிட்டி இல்லாமல் வேற கேரக்டராக கூப்பிடு, இதே அளவுக்கு எனக்கு பேர் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஓகே, நிச்சயமா ஒரு சிலர் கம்ஃபர்ட் ஜோன், இதுதான் என்னோட கம்ஃபர்ட், நான் இது மாதிரி தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. அதை தாண்டி நான் வேற வேற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நடிகரா ஆசைப்படுறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்கும். நீ எப்படி வேணாலும் நடிப்பேன் நான், ஆனா எனக்கு பிடிக்கணும், பாக்குறவங்களுக்கு பிடிக்கணும். ஓகே, நிச்சயமா பாக்குற எங்க எல்லாருக்குமே நீங்க நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்பவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு வெகுளித்தனமான கேரக்டரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எம்எஸ் பாஸ்கர் சார் அதுல போய் ஃபிட் ஆகுறாரு அப்படின்ற ஒரு வியூ ஆஸ் ஆடியன்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் தென் ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்கீங்க. உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, வேற என்ன ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கீங்க? இல்ல நான் எதுவும் அதுக்கப்புறம் பேசல, ஸ்ரீ கூட தான் பண்ணலாம்னு அடுத்த ப்ராஜெக்ட். தினேஷ் எந்த மாதிரினா வெளியே கேட்கிற படங்களுக்கு கூட அவர் எதுவுமே ஒத்துக்கல. நம்ம படம் நீங்க எழுதுங்க, அது நம்ம படத்தை பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு வேற சில படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நானே சொன்னேன், என்னங்க நீங்க 2-3 படங்கள் தொடர்ந்து பண்ணுங்க, நிறைய பேர் உங்களை கேட்கறாங்க அப்படின்னா பண்ண மாட்டேன்றாரு. இல்ல என்னோட வேவ்லென்த் கொஞ்சம் செட் ஆகுற மாதிரியான ஆட்கள் கூட பண்ணணும்னு கொஞ்சம் உறுதியா இருக்கேன். இன்னொன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூடயே அப்படியே பண்ணிடலாம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா ஒரே ஏஜ் குரூப்ல அந்த மாதிரி, ஸோ சிம்பிளா இருக்கவங்க கூட பண்ணணுங்கிறதா என்னோட ஐடியா. ஸ்ரீ ரொம்ப சிம்பிளான ஆளு. ஸோ எனக்கு மோர் தென் ஒர்க்கை விட எனக்கு அவங்க பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறது, ஹியூமன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அப்படி அதுதான் ரொம்ப நம்புற ஆள். ஸோ எனக்கு அந்த மாதிரி உள்ளவங்க கூட டிராவல் பண்ணணுங்கிறது தான். ஒரு படம் 40 நாள் ஷூட்டிங் போய் பண்ணிட்டா ஒரு காசு வரும். நிறைய படம் ஒரு வருஷத்துல அந்த மாதிரி நினைக்கிறேன். இல்லைங்க, நான் ஒரு கதை பண்ணா அதுக்கு நான் அந்த படத்துக்காக நான் ஒரு 2 மாசம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் அதை டிஐ வரைக்கும் நிதானமா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம ஒரு வருஷம் ஒரு படத்துக்காக போடணும்னா, இப்போ உங்க படம் நல்ல கதையா இருக்கும்னு நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாவது கதை வந்தா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, எனக்கு இந்த இடையில 45 நாள் ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது பேசிக்காவே. டக் டக் டக்னு கேமரா வச்சமா நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு இருக்க கூடாது. அந்த படத்துல ஒன்றி போய் இருக்கணும். 2 பிள்ளைங்க அப்படி சொல்றாங்க. அடுத்தது நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, 8 தோட்டாக்களுக்கு அப்புறம் வேற எதுவும் படம் ஒத்துக்கலன்னா என்ன உண்மையா? அதுக்கப்புறம் ஒரு 4 படம் பேசுனாங்க, கதையை சொல்லு. இல்ல கதை ரெடி பண்ணிட்டு ரெடியே பண்ணாம அப்புறம் எப்படி வந்து கேட்கறேன், என்ன நான் என்ன பண்றது சொல்லு, டேட்டை சொல்லு, டேட் என்ன பிக்ஸ் பண்ணல, என்னையா எதுவுமே பிக்ஸ் பண்ணலனாக்கா அப்புறம் எப்படியா? அது இன்னொருத்தர் வந்து ஒரு கதை சொன்னாரு, அது எனக்கு அந்த கேரக்டர் அவ்வளோவா பிடிக்கல. இல்லை தம்பி, இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்காது, நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு பொலைட்டா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்கள் இந்த களரி அப்படின்னு ஒரு படம், பதுங்கி பயணம் தலைன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் குப்பத்ராஜன், ஜிவி பிரகாஷ், பார்த்திபன் சார் நடிக்கிறாங்க அந்த படம், அதுக்கப்புறமா நம்ம ஆக்டர் செல்வா வந்து அவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு அந்த படம். இந்த மாதிரி ஒரு 5-6 படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே 8 தோட்டாக்களுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டது தான். ஒண்ணு. 2வது இந்த கேரக்டர்ஸுக்காக நான் தாடி வச்சிருக்கிறது அது ஒண்ணு. அது வந்து மற்ற படங்களுக்கு போய் இப்ப டேட் கொடுக்க முடியல. சோ இனிமேல் வந்து இந்த புள்ள பண்ண வேலை, இனிமேல் நான் வந்து மத்த கேரக்டர் எல்லாத்தையும் ஒழுங்கா பார்த்து ஒத்துக்கணும். அதுதான் அந்த ஒரு பொறுப்பு வந்துருச்சு. இன்னும் நம்ம பெஸ்டான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணனும். வயசுக்கு அப்புறமா இந்த அப்பனுக்கு இப்படி ஒரு பொறுப்பு வரணும்னு யோசிச்சு ஒரு கதையை எழுதியிருக்காப்ல. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். and then கண்டிப்பா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி பேசியே ஆகணும். எந்த ஒரு இடத்துலயுமே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிலாம் இல்ல, அந்த படத்தோடயே அப்படியே டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ ஆடியன்ஸ் சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டர் கூட அதுவா இருக்கலாம். சோ அத பத்தி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் பத்தி பேசலாம். மியூசிக் சுந்தரமூர்த்தி கேஸ்க்கு முதல் படம், எனக்கு ரொம்ப நாள் நண்பர் வந்து. ஸோ இந்த படம் பண்ணும்போதே அவரும் வந்து மியூசிக்கா தனியாவே தெரியும். இப்ப எந்த டெக்னீஷியனுமே இந்த படம் மூலமா நம்ம பேர் வாங்கணும்னு நினைப்போம், நம்ம இந்த படத்துல நல்ல மியூசிக் இருக்கணும்னு நினைப்போம். ஆனா அவர் வந்து இல்லைங்க, கதை தான் முன்னாடி இருக்கணும், மியூசிக் எங்க தேவையோ அங்க மட்டும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்விசிபிளா ஒர்க் பண்ணாரு. ஆனா அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் நீங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது அவர் கரெக்டா இருக்குங்களா, கதைக்கு மேல எதுவும் போகல அப்படி கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணாரு இந்த படத்துக்காக. எனக்கு அதே மாதிரி இந்த படத்துக்கு நல்ல மியூசிக்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே, இது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. மிக்சிங்லயே வந்துட்டு எல்லாருமே இந்த சரவுண்ட் சிஸ்டம் தானே ஒர்க் பண்ணுவாங்க. அவரும் இவரும் முடிவு பண்ணிட்டாங்க முன்னாடியே,
நார்மலா இப்ப நம்ம டிவில பாக்குறோம்னா 2.1ல தானே வரும். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கர் ரைட். சோ இந்த கான்செப்ட்ல தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப ஓவரா ஜார் ஆயிடக்கூடாது. மியூசிக்ல அங்கங்கெல்லாம் போய் டிராவல் ஆகி சும்மா நார்மலா இந்த படத்தை பார்க்கணும். இல்ல இப்ப இருக்கிற டெக்னாலஜில இப்போ ஒரு சவுண்ட் உங்களுக்கு இப்படி சரௌண்டிங் எல்லாம் போயிட்டு இல்ல அது எதுவுமே வேணாங்க, நம்ம இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் இந்த படத்துல யூஸ் பண்ணணும்னு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதைக்காகவே முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. பெரும்பாலும் ஒரு படம் உருவாகுதுன்னா புதுசா என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, புதுசா என்னென்னலாம் ஷார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை தாண்டி ஸ்கிரிப்ட் பாழாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் சார். சோ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். என் பொண்ணு வந்து விஸ்கா முடிச்சுட்டு அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. என் பையன் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாரு. என் ஒய்ஃப் கேட்டாங்க நீ எதுக்கு அதே எடுத்து படிக்கிறேன்னு. எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ண போறேன்? நடிக்க போறேன் இல்லைன்னா டைரக்ஷன் பண்ண போறேன். ரெண்டையும் சேர்த்து வேணாலும் பண்ணுவேன்னாரு. பண்ணு. என்னுடைய தொழிலை நான் குறை சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரெப்ரஸன்டேட்டிவா இருந்துகிட்டே இருந்தேன்னாக்கா எப்பயும் கடையா போயிட்டு தான் வந்துகிட்டு இருந்திருப்பேன். எனக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க. அப்போ ஒரு புகழ் வருது அப்படின்னாக்க ஏதாவது ஒரு துறையில ஒரு சாதனை பண்ணணும். அப்போ இதுல வந்து நான் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வெறியாக இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது இல்லையா? அதனால வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என் பையன் வர்றேன் அப்படின்னாக்கா வாப்பா, நல்லா வா, நல்லா பண்ணு. சினிமா என்பது ஒரு அற்புதமான ஒரு தொழில், நல்ல தொழில், உண்மையாக உழைப்பவர்களை நிச்சயமாக உயர்த்துகின்ற ஒரு தொழில். அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா பெருசா வரணும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்ப இவங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் விஞ்ஞான வசதிகள்லாம் எங்க காலத்துல இல்லை. ஒரு லூப் சிஸ்டத்துல தான் நாங்க டப்பிங் பேச ஆரம்பிச்சோம். அவ்வளவு ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஆண்டவன் நிச்சயமாக நல்லபடியாக முன்னேறுவதற்கு, நிரந்தரமாக முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே, ஒரு எக்ஸலண்டான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட டெக்னாலஜி இதெல்லாம் சேர்த்து ஒரு தனி ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி நீங்க MS பாஸ்கர் சார் கிட்ட இல்லைன்னா வந்துட்டு நாசர் சார் கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் என்ன இந்த படம் மூலியமா? ஆமா, அவங்களுடைய அனுபவம் தான். நான் நாசர் சாரை பார்க்கும்போது பாஸ்கர் சார்லாம் இன்னைக்கும் வந்து 9 மணி கால் ஷீட்டுக்கு 8 மணிக்கு ஸ்பாட்ல இருப்பாங்க. இது எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா 9 மணி கால் ஷீட்னா 9 மணிக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறீங்கன்னு முழு டயலாக் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு அவங்க இது பண்ணுவாங்க. நாசர் சாரும் அதே தான். வந்த உடனே இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பண்றான், இதுக்கப்புறம் என்ன பண்றான்னு கேட்டு தான் அந்த சீனை பண்ணுவாரு. அதே மாதிரி சில விஷயம்லாம் நாசர் சார் எங்களுக்கு இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் இங்க இப்படி பேசக்கூடாது, தவறா இருக்கு, இந்த கதை முழுக்க எப்படி இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி பண்ணுவான், இப்படி நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 பேருடைய அனுபவங்கள் தான். நாங்க வந்து உண்மையில இங்க சொல்ற மாதிரியே எல்லா இடத்துலயுமே இந்த குழந்தைங்க நல்லா வரணும், இந்த குழந்தைங்க நல்லா வரணும்னு எங்களுக்காக எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணாங்க. அது எங்களுக்காக அவங்க பண்ண விஷயமா தான் நான் பாக்குறேன். ஓகே ஃபைன். அண்ட் தென் தினேஷ், நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? நான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா என்னோட கெரியர்லேயே ஃபர்ஸ்ட் படமே நான் 2 லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இண்டஸ்ட்ரியில நான் சின்ன வயசுலேருந்து இவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போது சாரை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாசர் சாரை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று சார்ட் எப்படின்னா எனக்கு நிறையா நான் ஓவர் டூ பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் இவர் ஒருத்தர் இன்விசிபிளா. என்னன்னா எனக்கு நான் அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸே ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக பூஸ்டப் பண்ணணுங்கிற மாதிரிலாம் ஐடியா வச்சுருந்தேன். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது பண்ணால் நான் ஓவராக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணேன். இன்னொன்று நிறைய டைமிங்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன கியூ டைமிங்ஸ். ஸோ அதெல்லாம் நான் எப்படி ஐப்ளிங் பண்ணுறாங்க. இன்னொன்று அந்த ஹோட்டல் சீனில் வந்துட்டு ஒரு அழுகுற சீன் வந்துட்டு கிளிசரின் கிடையாது. கரெக்டாக ஒரு டைலாக் அப்போ இது வரும், கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த டைமிங் அவ்வளோ இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க உள்ளார. நாசர் சார் எப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுவார் அந்த இடத்தையே. ரொம்ப இப்போ நாங்கள் டென்ஷன் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது ஷார்ட் டென்ஷன்னு, அப்போ திடீர்னு அதை அப்படியே கூலாக்கிடுவார். ஏதாச்சும் ஒன்று பேசி கூலாக்கிடுவார். இன்னொன்று தனியாக பர்சனலாக வந்து சொல்லுவார், டே இது இப்படி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று ரொம்ப கூடவே இருப்பார் அவர். சாரும் அப்படிதான், அவரும் அப்படிதான், ரொம்ப கூடவே இருப்பாங்க. லாஸ்ட் டே ஷூட் நடக்கும்போது ரோட்ல எடுத்தோம் நாசர் சாரோட பேட்ச் ஒர்க்ஸ்லாம். எங்க கூடயே இருந்தார், அப்படியே ரோட்லயே நடந்துட்டு இருந்தாரு. நிறைய பேர் போட்டோஸ்லாம் வந்து கேட்டாங்க. அவருக்கு அவங்களெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. நாங்கள் ஃப்ரெஷர்ஸு கேரவன் வேணும் அதெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஷூட் பண்ணுற வண்டி அந்த கார் இருக்குல்ல, ஸோ ரோட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிற கார், அதிலே படுத்துருவார் அப்படியே.
என் கூடயே இருப்பாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அவங்கள்ட்ட. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நான் எங்களை நான் ஷூட்டிங் எடுக்கும்போது பீச்சில் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கினேன் நான். அவ்வளோ நிறைய பேர் வந்து பட்டா இங்கே தூங்குறாரு அப்படி இப்படின்னுட்டு இருந்தாங்க. தூக்கம் வரணும். எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தூக்கம் வரலன்னாக்க வேஸ்ட் இல்லை. அது எங்க படுத்தாலும் ரைட், ஓகே. பீச்சு காத்து நல்லா தூக்கம் வந்து தூங்கிட்டேன். அந்த மாதிரி எங்க வேணாலும் படுத்து எங்க வேணாலும் தூங்கலாம். அதெல்லாம் ஷார்ட் முடிச்சுட்டு எனக்கு காட்டினாப்ல இந்த திட்ட அவர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாருன்னா இந்த இடம் அப்படியே துடிக்குது துடிக்குது. அது எனக்கு ஷார்ட்ல உங்களால பார்க்கவே முடியாது. நீங்க அதை எனக்கு வச்சு எனக்கு கையை வச்சு கேட்டா நீங்க பாரு இங்க தொட்டு பாரு அப்படின்னு. சோ அப்புறம் தான் எனக்கு தெரியுது அவ்வளோ இது பண்ணி. நான் இங்க சொல்லிடுறேன், கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது வந்து ஹீரோவும் பாஸ்கர் சாரும் ஃபைட் பண்றது யாரா இருந்தாலும் ஒரு டூப். எனக்கு வந்து பாஸ்கர் சார் வந்து அந்த ஃபைட் ஃபுல்லா டூப் இல்லாம, ஆமா தரையில வந்து அவ்வளோ எல்லாமே இருக்கு. அந்த ரூமே கலைச்சு போட்டிருக்கோம், நிறைய கையில குத்துது. பாஸ்கர் சார் எதையுமே சொல்லல, உருண்டு பொருள். நான் அதுக்கு அன்னைக்கே பாஸ்கர் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவருடைய வயதுக்கு அவ்வளவு பிசிக்கல் ஸ்ட்ரெயின், அந்த ரூம்ல அவ்வளவு ஸ்வெட் ஆகும், அவ்வளவு ட்ரெயின் ஆயிரும். அவர் அந்த ஃபைட் சீனை எங்களுக்காக 1.5 நாள் நடிச்சாரு, எந்த டூப்பும் இல்லாம. அதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல அது இல்லம்மா, என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப நம்மளால முடியாமல் இல்லை, நிச்சயமா சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த பையனாலையும் சரி இந்த பையனாலையும் சரி இப்ப என் கூட ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண முடியாது. ஒரு ஓபன் சேலஞ்ச் வைக்கலாம் சார். இல்ல நான் உண்மையா சொல்றேன். நான் ஏன்னாக்க நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து வந்து இயற்கையான உணவுகள், பழையது, முறையான உடற்பயிற்சி, நடக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சேன்னா குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்டர் நிக்காம நடப்பேன். நாங்கெல்லாம் பழனி பாத யாத்திரை போறது, அந்த மாதிரி ஆர்ம் ரெஸ்லிங். இவங்களுடைய வயசுல எல்லாம் நான் வந்து இந்த டாக் செயினை தூண்ல போட்டு பிடிச்சி கையில பிடிச்சி பட்டுன்னு அறுத்துருக்கேன். அப்படிலாம் இருந்திருக்கும். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியாது, என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா முடியாது. இப்பவும் நான் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்ல வெறும் குதிரை மேல உட்காந்து ஓட்டினேன், சேடில்ஸ் இல்லாம. அந்த மாதிரி குழந்தை சொல்லும் பொழுது நீங்க வந்து அப்பா இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணலாம்ப்பா, ரைட். என்ன விழ போறோம் அந்த இடத்துல எதுவும் அடிபடாமல் நம்ம உஷாரா பார்த்துக்கணும், அவ்வளவுதான். 75 வயசானாலும் நான் அப்படிதான் இருப்பேன். பெருந்தன்மையை இது காட்டுது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்காருன்ற விஷயம் டச் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சார் இவங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. ஆஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, பல புது பட்டிங் டைரக்டர் வராங்க, கேமராமேன்ஸ் வராங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்ன? அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? ஏதாவது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். கத்துக்கிட்டது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஃபார் திங்கிங். இந்த இடத்துல இப்படிதான் பண்ணணும், இது இப்படித்தான் வரணும், அது அப்படித்தான் வரணும்ன்றத முதலே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதை நமக்கும் நைஸா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது. ரைட், ஓகே. அட்வைஸ் என்ன அப்படின்றதுனாக்க சீரியஸா ஒரு அட்வைஸ் பண்றேன். மத்தியானம் சாப்பிடாம வேலை செய்யறாங்க, அது செய்யக்கூடாது. அது நம்ம வேலை செய்வதே வந்து நமக்கு சாப்பாட்டுக்காகத்தான், உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காகத்தான். நான் அதுதான் ஒரு தடவை நான் வித்தவுட் பிரேக்ல போறேன். ஏன் போறேன்? நாளைக்கு ரிலீஸா? இல்லையே, நீ முதல்ல போய் சாப்பிடு. இல்லப்பா நான் வரல, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, நான் சாப்பிட்டுட்டு நான் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன், நீ போய் சாப்பிட்டு போகணும், வேற வழி இல்லை. சரிப்பா பிரேக்கு அப்படின்ட்டு அப்பவும் போய் வேண்டாம் பிள்ளைய பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி போய் சாப்பிடுறாப்புல. அதெல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஷூட்டிங்ல பார்த்தா வெறும் பனியன் தான் தெரிஞ்சது, உடம்பே தெரியல. இல்ல ஃபர்ஸ்ட் 20 இவர்தான் டைரக்டர், இவன் டைரக்டரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த குழந்தைங்களுக்கு எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு தெளிவா. எங்க அப்பா 78 வயசு, அவங்க இறந்து போகும்போது போரூர்ல இருந்து அண்ணா நகருக்கு நடந்து போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, டேய் நல்லா, என்னையே திட்டுவாங்க. நானே போஜன பிரியன், என்னையே திட்டுவாங்க, டேய் என்னடா திங்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிடுங்கடான்னு. அந்த மாதிரி குழந்தைகளை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வேலை செய்யுங்க. எல்லாருக்கும், அதாவது வேலை செய்யறவர்கள், தொழிலாளர்கள், லைட்மேன், அவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு 1 ஹவர் பிரேக் கொடு. சாப்பிட்டோம், ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பிரிஸ்கா ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான். சாப்பிடாமல் வேலை செய்யாதீர்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தானே தவிர மற்றபடி இந்த குழந்தைங்கள்ட்ட எந்த குறையும் என்னால சொல்ல முடியாது. ஓகே, ஒரு பர்சனல் டச்சோட சார் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆஸ் அ ஃபாதரா, ஒரு ஃபாதர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சாப்பாடு எந்த அளவுக்கு ஒரு அவசியமான விஷயம்ன்றதை நீங்க சொல்லிருக்கீங்க சார். உண்மையில ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. என் பிள்ளைங்க சாப்பிடலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா சார், நிச்சயமா. நான் மட்டும் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஓகே, நீங்க நிறைய பாடல்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது ஒவ்வொரு கோட்ஸ் சொல்லிட்டு தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சங்க இலக்கியங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வாயால உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு போயிட் வந்துட்டு ஸ்ரீக்காக ஏதாவது சொல்ல முடியுமா? டக்குன்னு இது ஒரு டாஸ்காவே வச்சுக்கலாம். எட்டாத உயரம் போவதற்காக
8 தோட்டாக்களில் தொடங்கிய இளைஞனே, உன்னுடைய ஆர்வம் அணுவளவும் குறையாமல் அகரத்தில் தொடங்கி அக்கண்ணா வரை செல்கின்ற தமிழ் போல் என்றென்றும் உயர்ந்திட நீ நீடூழி வாழ்கவே. ஓகே, ஒரு எக்ஸலண்டான விஷயம். டக்கு ஆன் ஸ்பாட் கேட்டோன்னு சொன்னீங்க இல்ல சார், அதுதான் உங்களோட வெற்றிக்கு ஒரு முதல் காரணம்னு நான் நினைக்கிறேன். as a ஃபேனா இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சார். 8 தோட்டாக்கள் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து நீங்க நடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஆகட்டும், நீங்க டைரக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லாமே வெற்றிகரமா அமையறதுக்கு புதியுகம் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சி மூலமா எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு எல்லோரோடும் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த புது யுகம் சேனல் மூலமாக இதில் அறிமுகமாகி இருக்கும் இந்த இளைஞர்கள் திரையுலகத்தில் ஒரு புது யுகத்தை படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களை நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள். காட் பிளஸ். நன்றி சார், நன்றி. படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு படமா மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்கன்றது இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை பத்தி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் கேட்கும்போது இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு திரும்ப ஒரு முறை பார்க்கணுன்ற அர்ஜ் உருவாகி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் குரூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.